முதல்ல வந்து ப இன்ட்ரிம் பட்ஜெட் சொன்னதுலேருந்து இப்போ வந்திருக்கிற பட்ஜெட்டுக்கு ரூ. 698,00,00,000 கடன் கம்மியா வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 700,00,00,000 வந்து கடனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அவர் ஆல்ரெடி வந்து அவகாசம் வேணுங்கிறத அவர் கிளியரா சொல்லிட்டாரு. அதில வந்து 3 விஷயத்த இந்த பட்ஜெட்ல பண்ணியிருக்கிறாரு. 1 லேடீஸுக்கு கல்யாணத்தும்போது தங்கமும் பட்டு புடவை கொடுக்கறது ஸ்கீம் ஒன்று சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீர் ஸ்கீம் முன்னாடியே பண்ணிட்டாரு. இப்போ அதை ஃபார்மலைஸ் பண்ணி பட்ஜெட்டே கொடுத்துட்டாரு. 3வது இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரூ. 75,000 வரைக்கும் இந்த தள்ளுபடி பண்ணிட்டாரு. இந்த லோன் ஸ்கீமில் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இன்சூரன்ஸில் கொஞ்சம் ஏற்றிருக்காரு. சொன்ன அளவு ஏற்றாட்டாலும் இந்த இன்சூரன்ஸில் ஸ்கீமில் ஏற்றிருக்காரு. அதே மாதிரி யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு உரிய அமௌண்ட்டு 1000 கோடி வரைக்கும் அலோகேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்டேடியம் அது இதுன்னு கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 1000 கோடியில் அத்லீட்ஸுக்குன்னு தனியாக ஒரு 5 கோடி கொடுத்துருக்காரு. ஏஏ பற்றி இப்போ முதல் வாட்டி பேசியிருக்கிறாரு. அதுக்கு தனி ஒரு டவுன்ஷிப்பே க்ரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் 3.0ன்னு ஒன்று பண்ணுறேங்கிறாரு. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து லைசன்ஸு இதெல்லாம் வாங்கிறதுக்கு கவர்மெண்ட்டு முதலீட்டு இழுக்கும், அதுக்கு ஃபுல் வேலை செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஜவுளித்துறைக்கு தனி இன்ஸ்டியூட்டை குளோபல் இன்ஸ்டியூட்ஸோட டைப் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜ் பேரில் ஒரு புது மாடல் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ராஜீவ்காந்தியோட நவோதயா ஸ்கூல் மாடலில் இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் லா ஸ்கூல் ஒன்று மதுரையில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்கள். கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் வந்து நன்கு அனுபவம் பெற்ற 2 கட்சிகளும் வந்து மாறி மாறி பட்ஜெட் தாக்கல் முதல் முறையாக ஆட்சி அமைத்து இப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் இந்த அனுபவம் அவருக்கு எப்படி இருக்கு? இந்த அனுபவம் எனக்கு ஒன்றும் பெரிய மாற்று அனுபவம் மாதிரி தெரியல. பட் எனக்கு மக்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, லோவர் லெவலில் கரப்ஷனுங்கிறது பெரிய லெவலில் குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு அங்கங்கே மக்கள் எங்கெல்லாம் சேவைக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல கரப்ஷன் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி அடுக்குமாடி கட்டிடத்துக்கு வாங்கக்கூடிய பர்மிஷன் வாங்கிறதுக்காக இருந்த ப்ராப்ளம்லாம் வந்து தள்ளுபடி தட் இஸ் பண்ணி சிஎம்டிஏல முன்னெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிட்டு இருந்ததாகவும், இப்போ வந்து அதை நேராக சிஎம்டிஏக்கு அப்ரூவல் கொடுத்து சென்னையிலேயே 6 ஹைரைஸ் பில்டிங்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸில் லோவர் லெவலில் கரப்ஷனுங்கிறத எண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். அதாவது அதிகாரிகள் டிமாண்ட் பண்ணி பணம் வாங்கிறது நின்று போச்சுங்கிறது பார்க்குறோம். அது வந்து ஒரு பெரிய மாற்றமாக தெரியுது. டாஸ்மார்க் உள்ளிட்ட துறைகள் மூலம் 1000 கோடி ரூபாய் வந்து சிறப்பு நிதி வந்து இனி வருவாய் வந்து அரசுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் அந்த நிதி அனைத்துமே வந்து கட்சிகளுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒவ்வொரு முறையும் வரும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது கடன் சுமை எந்த அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு? கடன் சுமை 700 கோடிக்கு குறையுங்கிறத அவர் சொல்லிட்டாரு. மான்டிக் சிங் அஹுவாலியான்னு பழைய மன்மோகன் சிங்கோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியில் பல நிபுணர்களை சேர்த்துருக்காங்க. அந்த கமிட்டி வந்து போட்டு எங்கெல்லாம் வருவாய் ஏற்ற முடியும் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ ஸ்டேட்டில் வளர்ச்சி அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏறலை. அது என்ன காரணம்? ஏன்னா பொருட்கள் ஏறி இருக்குது, மக்கள் கன்சியூம் பண்ணுறது ஏறி இருக்குது. ஜிஎஸ்டி ஏறலைன்னா ஏன் ஏறலைங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2வது இந்த மணல், ப்ளூ ஜெல்லி, இந்த ப்ளூ மெட்டலு, அதுக்கப்புறம் கிரைனைட்டு எவ்வளோ மைனிங் ஆக்சுவலாக அவங்க எடுக்கணுமோ அதுக்கு மீறி எடுத்திருக்காங்க. வருவாய் வந்து ஸ்டேட்டுக்கு வரலங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, டாஸ்மாகில் எவ்வளோ விற்றுருக்காங்களோ மற்ற ஸ்டேட்டு இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது மாதிரி ஊரில் வர வேண்டிய ரெவென்யூ வரலை. ரெவென்யூ ஷார்ட்ஃபால் இருக்குது. அந்த ரெவென்யூ ஸ்டேட்டுக்கு வரணுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு ஜிடிபி சைஸில் வந்து ஸ்டேட்டோட ரெவென்யூ 6% தான் இருக்குது. நார்மலாக அது 8% இருக்கணும். அந்த 2% வருவாய் வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த பட்ஜெட் மீது வைத்திருக்காங்க. குறிப்பாக வந்து பள்ளி கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளது, வேளாண் துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளது, வேலை வாய்ப்புக்கான எந்த விதமான அறிவிப்பும் இதில் வருவாயை ஈட்டுவதற்கு இந்த அரசு என்ன பண்ண போகுதுங்கிறதுக்கான முகாந்திரம் எதையும் சொல்லலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு உதயநிதி ஸ்டாலின் வரை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதான் எப்படி? ஃபஸ்ட்டு வந்து இதில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் கட்டப்படுறது ரொம்ப கம்மி. நானே ஒரு சின்ன தொழில் நடத்திட்டு இருக்கிறேன். வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஹிந்தி பேசுகிறவங்க தான் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வேலையில் இருக்காங்க. அதனால் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஓரளவு நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய நிறுவனராக இருந்தால் 50,000-60,000 ரூபாய்க்கு சம்பளம் கிடச்சிரும். எல்லா ஹோட்டல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தா ஹிந்தி பேசுகிறவங்க தான் வேலை செய்கிறாங்க, ஃபேக்ட்ரியில் எல்லா இடத்துலையும். அப்போ எங்கே போய் எடப்பாடி பார்த்தாரு வேலை இல்லாத ஆள் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது அவர் தான் சொல்லணும், வேலை வாய்ப்பு எங்கே இல்லைன்னு. திருப்பூருக்கு போனீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ரிலையும் ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான். சரவணபவனில் போனீங்கன்னா ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான். நீங்கள் டைவர்ஸ் செக்டர் எடுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து நம்ம சரவணபவனில் சப்ளை பண்ண ஒரு சங்கீதாவில் சப்ளை பண்ணுற வரைக்கும் எல்லாம் ஹிந்திக்காரன் தான் இருக்கிறான். தமிழ்நாட்டில் எங்கே ஃபேக்ட்ரி பார்த்தாலும் ஹிந்திக்காரன் தான் வேலை செய்கிறான். அதனால் எங்கே தமிழ் இளைஞருக்கு வேலை கிடைக்கல, இன்னும் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, இன்னும் நிறைய சம்பளம் வரணும், இன்னும் ஹையர் லெவலில் போகணுங்கிறது ஓகே. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில்னு சொன்னால் அது யாரும் நம்ப போகிறதில்ல. இந்த பள்ளி கல்வித்துறைக்கான பட்ஜெட் குறைக்கப்பட்டு இருக்கிறது, அது எல்லாத்தையும் போன வருஷம் அவங்க என்ன செலவு பண்ணாங்களோ அந்த செலவு தான் போட்டிருக்கிறோம். பல இடத்துல அவங்க செலவை கூட்டியிருக்காங்கங்கிறாங்க. மேபி அவர் சொல்கிற மாதிரி இந்த டெக்ஸ்ட் புக்கு இது மாதிரி பிரிண்ட் பண்ணுற கான்ட்ராக்ட்லேயும் ஏதாவது இடர்பாடு இருக்குன்னா அதெல்லாம் அவங்க தேடி கண்டுபிடிச்சி குறைச்சி சரி பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஏஐ உள்ளிட்ட துறைகளுக்கு இந்த அரசு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. வளர்ச்சிக்கான இது அதெல்லாம் எப்படி இருக்குது? டெக்னாலஜிக்கான அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட் போட்டிருக்காரு. அந்த விஷன் டாக்குமெண்ட்டுக்கு 10 பில்லர் சொல்லியிருக்கிறாரு. 10 பில்லரில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வளரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, 2,50,000 கோடிக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஐடி துறைக்கு 20 டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் 20 லட்சம் பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த அந்த ஏஐனால் அதில் ஒரு டிஸ்ரப்ஷன் இருக்கிறது எனக்கே தெரியும். நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். ஸோ ஏஐயை வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ணி அந்த வேலை போகாமல் இருக்கிற தமிழனுக்கு வேலை போகாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கிறாரு. ஏஐ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அதுக்கெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தனி டவுன்ஷிப்பே க்ரியேட் பண்ணியிருக்கிறார். இந்த குழு அமைக்கப்பட்டது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது என்னன்னா, இந்த குழு அமைச்சர்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒரு குழு அமைச்சாங்க, பொருளாதார வல்லுநர் குழு அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சாங்க. அதனால எந்த பயனும் இல்லை. இப்போ இந்த அரசு வந்து இல்லை ஒரு இல்லை குழு இல்லை தான் பாருங்கள், எடப்பாடி சொல்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. எடப்பாடி முதல்ல வாழ்க்கையில் எலெக்ஷன் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர்னா அவர் நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். அவர் கட்சியை கூட ஒழுங்காக வச்சுக்க தரல அவருக்கு. அதனால் அவர் பாட்டுக்கு என்ன வேணால் பேசலாங்கிறத அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ரெவென்யூ சர்ப்ளஸாக இருந்த ஸ்டேட்டை ரெவென்யூ டெஃபிசிட் ஆக்கின பெருமை வந்து எடப்பாடிக்கு போய் தான் சேரும். அதனால் எடப்பாடி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாரு. படித்த இளைஞர்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கறதுக்கு நாங்களே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்குறதெல்லாம் சொல்லிட்டேன். எதிர்கட்சியில் இல்லை, அதிமுக அடுத்த எலெக்ஷனில் 5 சீட்டு கூட வரப்போகிறதில்ல. அதனால் எப்படி ரெலவெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாரு. தலைவர் விஜய் சொன்ன மாதிரி அது முடிஞ்சு போன கட்சி. அதனால் முடிஞ்சு போன கட்சி சொல்கிறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குழு எந்த அளவுக்கு வரவேற்கிறோம்? அந்த முன்னாடி இருந்த குழுவே வந்து கோவிடுக்கு அதுக்கப்புறம் லேர்னிங் அவுட்கம்ஸுக்கு அவங்கவுங்க இல்லம் தேடி போன கல்வி திட்டம், கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் திட்டத்துலலாம் அந்த குழு யூஸாக இருந்தது. என்ன ஆச்சுன்னா, எந்த காரணம் நீங்கள் உதயநிதியை தான் கேட்கணும். அவர் பிடிஆரை வந்து ஃபைனான்ஸ்லேருந்து தூக்கி வேற எங்கேயோ போட்டார். பிடிஆர் அமைச்ச குழு பிடிஆருக்கு அப்புறம் வந்தவங்க யூஸ் பண்ணிக்கல. இன்றைக்கி வந்து இது எப்படி இருக்குன்னா,
தமிழ்நாடு துருப்பு சீட்டு வேண்டான்னு கீழே போட்டுடுச்சு. அந்த துருப்பு சீட்டு அமெரிக்கால வந்து ஃபெடரல் ரிசர்வே அவர ஒரு கமிட்டிக்கு தலைவரா போட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம சரியா யூஸ் பண்ணலையா? இல்ல அவர் சரியா வேலை செய்யலையான்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் சரியா யூஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம். இப்போ அவர் வந்து திறமைசாலி இல்லன்னு வைங்க. அவர் அமெரிக்கால ஃபெடரல் ரிசர்வ்ல வந்து வாங்க எங்களுக்கு அட்வைஸ் குடுங்கன்னு வெள்ளைக்காரன் கூப்பிட போறானா? அப்பன்னா ஏதோ திறமை சரக்கு இருக்கு. அந்த சரக்க சரியா யூஸ் பண்ணலன்னா யார் தப்பு? ஆட்சியாளர் தப்பு. நண்பர் உதயநிதியை கேட்க வேண்டிய கேள்விய எதுக்கு விஜய பார்த்து கேட்குறாரு எடப்பாடி?